கிறிஸ்துவுக்குள் அன்பான சோதர சோதரிகளே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நாங்கள் எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை கவுன்சிலிங்களை தரவும் நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். திருத்துவ தெய்வமே, இவ்வேளையிலும் உம்முடைய திருத்துவ ஞாயிறில் திருத்துவ தெய்வமாகிய உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ராஜா, நீங்கள் பேசுங்கள். அடியனின் வார்த்தை மூலம் உயிருள்ள தெய்வமாகிய உம்மை நாங்கள் தொழுது வணங்க கிருபை தாருங்கள். இவ்வேளையிலும் சரீர வியாதியிலும் மன வியாதியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் குடும்ப சூழ்நிலைகளிலும் வேறு பல சூழ்நிலைகளிலும் பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, விசேஷமாக நமது அந்த இந்திய விமானத்தில் பயணம் செய்த அத்தனை பயணிகளுக்காக, அவருடைய குடும்ப உறவினர்களுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த மீளா துயரத்தை நீர்தான் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம். அத்தனை பேர்களுடைய இழப்பில் வேதனையுற்றிருக்கும் அன்பானவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்கள் தெய்வமே, ஆறுதல் கொடுங்கள். அவர்களுக்கு இளைப்பாறுதலை நீங்கள் கட்டளையிடுங்கள். இவ்வேளையிலும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபிரதமாய் ஆசீர்வதியுங்கள். விசேஷித்த நாட்களை பிறந்த நாளை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் பேசுங்கள் ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிறன்று வேத நாள்காட்டி பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. திருத்துவ ஞாயிறு. இந்த திருத்துவம் என்றால் என்ன என்று எம்மில் அநேகருக்கு இது புரிவதில்லை. அங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் திருத்துவத்தின் பூரண விளக்கம் எமக்கு இல்லை. திருத்துவம் என்றால் ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று. நம்முடைய வேதாகமம் ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதப்பட்டது. ஆதிகாமம் பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டது எபிரேய பாஷையில். 1ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 1ஆம் வசனம் எழுதப்பட்டது எபிரேய பாஷையில். நாங்கள் எடுத்து பார்த்தால் அது எழுதப்படுகின்றது, எலோகிம் தெய்வம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மொழிபெயர்ப்பின் காரணமாக இந்த எலோகிம் என்ற சொல் எடுக்கப்பட்டு விட்டது. அதன் அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அங்கு அதன் வார்த்தை இல்லை. எபிரேய வேதாகமத்தில் மட்டும் எலோகிம் என்ற பதம் இருக்கின்றது. ஆங்கிலத்திலோ தமிழிலோ வேறு எந்த பாஷையிலும் எலோகிம் என்ற பதம் இல்லை. எலோகிம் என்றால் ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று. ஆம், வேதாகமம் எழுதப்படும் பொழுதே திருத்துவ தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. தெளிவாக இதற்கு வேறு விளக்கம் எதுவும் இல்லை. உள்ளம் கை நெல்லிக்கனி போல தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம், அதை மறந்து அதை அறியாமல் இன்று திருத்துவ தெய்வம் என்றால் என்ன என்று நாங்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். வேதத்தில் அநேக ஆதாரங்கள் வேத எழுத்தில் இருக்கின்றன. இன்று அநேகர் நாங்கள் சிந்திக்கின்றோம், கேட்கின்றோம், திருத்துவம் என்ற பெயர் எங்கு இருக்கின்றது? வேதாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றது.
அங்கு கூறப்படுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் சுவிசேஷம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆதியிலே இருந்த வார்த்தை, ஆதி அந்த இறைவன், வார்த்தை இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் அங்கு தெளிவாக இங்கு எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, தெளிவாக இங்கே யோவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் தெளிவாக அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர். ஆதி அங்கு இறைவன், வார்த்தை இயேசு என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, மன்னிக்கவும். நாங்கள் இன்னும் அழகாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது தெளிவாக. அங்கு எபிரேய பாஷையின் அர்த்தத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அது அழகாக கூறப்படும் பதம் அங்கு ஆதியிலே என்று தமிழில் இருக்கின்றது. நான் எபிரேய பாஷையில், ஆதியிலே எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வலிமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். உண்டாக கடவுதென்ற வார்த்தை, ஆம், ஆழத்தின் மேல் அங்கு தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். தெளிவாக திருத்துவ தெய்வத்தை இங்கு விளக்கி கூறுகின்றது. அன்பானவர்களே, இங்கு மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய வேத வாசிப்பில் யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 21 வசனத்தில் அங்கு இயேசு கூறுகின்றார் தெளிவாக, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும், பிதா இயேசுவில் இருக்கின்றார், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கின்றோம். இது திருத்துவம். இன்று புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், உமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். இன்று திருச்சபை பாகுபாடுகள், பிரிவினைகள், வகுப்பு வேதங்கள், மார்க்க பேதங்கள் இவையெல்லாம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. இன்று அநேகர் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அநேக மத போதனைகள், மத பிரிவினைகள், இவைகள் எல்லாம் மனிதர்களினால் உண்டாக்கப்பட்டது, வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது, அரசியல் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. நாங்கள் வணங்குவது ஒரு இறைவன். ஆராதனை ஒழுங்கு ஒருவேளை வேறுபாடுடன் இருக்கலாம், ஆனால் இயேசு ஒருவர்தான் தெய்வம். ஆம், இன்று மத சண்டைகள், வகுப்பு பேதங்கள், மார்க்க பேதங்கள் என்று இவைகளை அனைத்தையும் கொண்டு வருபவன் பிசாசு. அன்பானவர்களே, அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக இன்று புது புது சபை பிரிவுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தினம் தினம் ஒவ்வொரு சபைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தங்கள் தத்துவ ஞானத்தினால் இவைகள் அல்ல. இன்று எவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்கின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். இன்று பரலோகத்தில் சபை பிரிவுகள் இல்லை, சபை பாடுபாடுகள் இல்லை. இவை ஒன்றாக நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்க அழைக்கப்படுகின்றோம்.
அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிய பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. நமது என்றது பெண்மையில் இருக்கின்றது, உண்டாக்குவோமாக என்பது பெண்மையில் இருக்கின்றது. இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை புரிந்து கொள்ளாமல் திருத்துவ தெய்வத்தை மறுதலித்து, இயேசு இறைவன் இல்லை, ஒரு மனிதன் தான் மரிக்க முடியும், இறைவன் மனிதனானார். எனது கவிதையில் எழுதப்பட்டிருக்கின்றன. தொப்புள் கொடி உறவாள் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறை மக்கள் ஆனோமே. இறைவனுக்கு தொப்புள் கொடி இல்லை, ஏனெனில் அவருக்கு அம்மா தாய் தந்தையர் இல்லை. அந்த இறைவன் மரியன்னையின் வயிற்றில் பிறந்ததனால் தொப்புள் கொடி இருக்கின்றது. மனிதர்களைப் போல மனிதர் சாயலில் பிறக்கின்றார். இதன் அர்த்தம், தமிழ் அர்த்தம் பெரியது, இறையியல் அர்த்தம் பெரியது. தொப்புள் கொடி உறவாள் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறை மக்கள் ஆனோமே. மனுக்குலத்தை மீட்க அதே இறைவன் மனுமைந்தன் ஆனார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சாபத்தை போக்க, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். சிலுவையில் திருத்துவம் ஒரு இறைவன், 3 ஆழ்த்தத்துவம் உள்ளது. இதை அகஸ்தியர் அங்கு அழகாக பாடுகின்றார். தமிழ் சித்தர் அகஸ்தியார், முச்சுடராம் அவர் மும்மூர்த்தி அல்ல. முச்சுடர் ஒரு நெருப்பு, 3 சுடர்கள். முச்சுடராம் அவர் மும்மூர்த்தி அல்ல, 3 வேறு ஆட்கள் அல்ல, மும்மூர்த்தி அல்ல. மூவருமே ஆளுருவம் ஒன்றாகும். மூவருமே ஆளுருவம் ஒன்று. 3 பேர் இருந்தாலும் ஒரு ஆளுருவம் ஒன்று. அனாதி சச் சித் ஆனந்தத்தையே தரிசித்து, சச் சதாசீவிக்கும் சிரஞ்சீவி பிதா, சித் பிதாவின் சித்தத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து, ஆனந்தம் பரிசுத்த ஆவியானவர். மக்கள் வரும் பொழுது நாங்கள் ஆனந்தம், எங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மாறுகின்றது. சச் சதாசீவிக்கும் இறைவன், சித் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து, ஆனந்தம் பரிசுத்த ஆவியானவர். சச்சித் ஆனந்தத்தையே தரிசித்து, சத்குருவை தரிசித்து. சத்குரு என்றால் தமிழில் சிருஷ்டிகர்த்தர். குரு வேறு, சத்குரு வேறு. உலகத்தை வணைந்த அந்த இறைவன் சத்குருவை தரிசித்து எண்ணில்லா முக்தி எய்துவாயே. இது தமிழ் சித்தர் அகஸ்தியார் பாடும் பாடல். அதன் விளக்கம், திருத்துவ தெய்வம் இயேசு ஒருவர், ஒரு இறைவன், 3 ஆழ்த்துத்துவம், சத்குரு. இன்று உலகத்தை வணைந்தவர் இயேசு கிறிஸ்து. அது தெளிவாக அங்கு விளக்கி கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, இன்று ஏனைய நமது இதர மத சகோதரர்கள் கூறுகின்றது அதன் அர்த்தங்கள். இந்த உலகம் உருவாக்கப்பட்டது அங்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில். ஓம் என்றால் வார்த்தை, பிரணவ மந்திரம். ஓம் என்றால் சரியான அர்த்தம் வார்த்தை. அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம், சற்று ஆராய்ச்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். நான் ஒன்றும் அறியாத ஒரு மூடன். ஆனால் இவைகளை கற்றறிந்து அதில் டாக்டர் பட்டம் எடுப்பதற்கு இறைவன் சித்தி செய்திருக்கின்றார். எல்லா மகிமையும் அவருக்கு. எனவே இவைகளின் அர்த்தங்கள், ஆழங்கள் பெரியது. இவை அறியாமல் நாங்கள் 5 விழிப்புலன் இழந்தவர்கள். 5 பேர் யானையை பார்த்து, வயிற்றையும் வாளையும் காதையும் பார்த்து, ஒருவர் சிறகு போல, ஒருவர் அது தாச்சியைப் போல, ஒருவர் வெறும் குச்சியைப் போல வாளை பார்த்து என்று தங்கள் அறிந்ததை மட்டும் கூறுவது தான் இன்றைய நாட்களில் நடக்கும் விவாதமாக இருக்கின்றது. முழுவதையும் பார்க்க வேண்டும். முழுவதையும் சற்று பார்க்க எனக்கு இறைவன் அருள் செய்தார். அதை விளக்கமாக உங்களுக்கு கூறுகின்றேன். இருக்கும் இறைவன் ஒருவர், திருத்துவ தெய்வம் அவர்,
அவரை நமஸ்கரிப்போம், சேவிப்போம். அதுதான் இன்றைய நாள் திருத்துவ ஞாயிறு. தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.